ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸாக இந்த எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ஆடியோ போட்டிருந்தோம். அந்த ஆடியோ ஒரு கிளியரான ஆடியோ. அதில் தெளிவாக சொல்லியிருந்தது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் நமக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு சான்ஸே இல்லை. எலெக்ஷன் மட்டும் இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான், ஆஃப்டர் June 4 அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா October 23 அந்த டைம்லேருந்து டைம் முடிஞ்சு அப்புறம் ஒரு 6 மாதம் டைம் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு அஃபிஷியலாக தெரில சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க சொன்னாலும் விடாதீங்க, ஏன்னா நமக்கு நிறைய அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, கமெண்ட் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க. என்ன டவுட்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியும் இந்த டிஆர்பியும் அந்த ரிசல்ட்டுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது ஓகே, ஆடியோவும் நம்ம போட்டிருக்கோம், அந்த மாதிரியும் நமக்கு தகவல் கிடைச்சிது, அது உண்மை தான். ரிசல்ட்டுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டு இப்படி சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன், அதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதே மாதிரி ஒரு சிலர் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு அடுத்த நியூ வேக்கன்சி, அதாவது ரேஷன் கடைக்கு தமிழ்நாடு முழுக்க மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல், அதாவது உங்களுக்கே அதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி தகவல்லாம் பரவுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் மாதம் புது நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு இதுவே ஜூன் ஜூலைன்னு போயிடுச்சுன்னா அப்புறம் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷனில் அட்டன் பண்ணிக்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம் அதெல்லாம் இன்றைக்கி தெளிவுபடுத்திடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி அப்புறம் இந்த டிஆர்பி ரேஷன் கடை இதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது உண்மை. ஆனால் அவங்க என்ன தரப்பில் சொல்கிறாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டதுனாலையும் எலெக்ஷனுக்கான ப்ராசஸ் அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனாலையும் ரிசல்ட்டுக்கான வேலையை பார்க்க முடியாது அப்படின்றது அவங்க தரப்பில், டிஆர்பி தரப்பில் சொல்கிறாங்க. ஹெட் ஆஃபீஸ் ஆகட்டும், டிஆர்பி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகட்டும், எலெக்ஷன் டேட் அறிவிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அறிவித்ததுக்கப்புறம் நாங்கள் எலெக்ஷனுக்கான வேலை தான் பார்க்க முடியும், இந்த வேலையை பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரிசல்ட் விடுறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கேட்குற கேள்வி என்ன, ப்ரோ இது கண்டிப்பாக எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க, பணம் கொடுத்தவங்களாம் திருப்பி வாங்கிடுங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், பணம் கொடுத்து வேலை வாங்காதீங்கன்னு. சரி, அதை விடுங்க. ஸோ பணம் கொடுத்தவங்களாம் இந்த மாதிரி வாங்கிடுங்க, இது அடுத்த இதில் போட்டுடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த இதில் எல்லாம் போட மாட்டாங்க, கண்டிப்பாக கேன்சல்னு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நினச்சி பயப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு ரிசல்ட்டை விட்டுட்டு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனை விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. பணம் கட்டினீங்கன்னு நான் சொல்ல வரல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ கேன்சல் பண்ணிவிடுவாங்க, அடுத்த நோட்டிஃபிகேஷனில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கொண்டு போயிடுவாங்க. அப்படின்னா அது மறுபடியும் கேஸு பிரச்சனைன்னு பெருசாகும். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டை எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சோ இல்லை முன்னாடியோ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனை விடுவாங்க. ஸோ இது உறுதி. இது போன ஆடியோவில் நான் உறுதிப்படுத்தியிருந்தேன். போன ஆடியோவை நீங்கள் கேட்கலன்னா திரும்ப கேட்டுவாங்க. நான் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ அதை நினச்சி நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பயப்படாதீங்க. இது ரெண்டாவது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ரிசல்ட் எப்போ என்னங்கிறதுக்கு நமக்கு அப்டேட் அப்பப்போ கிடச்சிட்டே இருக்கணும்னா நம்ம தான் டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் தான் சொன்னேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், எடுக்கலனாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நமக்கு அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கும் ஆடியோஸ் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன், கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ அடுத்து என்னென்னா, இன்னும் நிறைய பேர் ரெண்டாவது ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் என் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. நான் ரெண்டாவது ரிசல்ட்டில் என் பேர் இருக்குன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரெண்டாவது ரிசல்ட் வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இது உண்மை கிடையாது. ரெண்டாவது ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும்னு சொல்லிட்டுலாம் தகவல் எதுவுமே கவர்மெண்ட் தரப்புலேருந்து அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. முதல் ரிசல்ட் விடுறதே விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு நான் விடலை, அதுக்குள்ளே ரெண்டாவது ரிசல்ட்டுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வேணால் விடுவாங்களே தவிர இரண்டாவது ரிசல்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ரெண்டாவது ரிசல்ட்டில் உன் பேர் இருக்குது, உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யாராவது காசு வாங்கியிருந்தாவோ நீங்கள் கொடுத்துருந்தாவோ தயவு செஞ்சு திருப்பி வாங்கிடுங்க. வேலையே வேணாம், நீ திருப்பி கொடுப்பா சாமின்னு சொல்லிட்டு வாங்கிடுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் நம்பிட்டு இருக்கேன், ஏமாந்துருவணும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. இரண்டாவது ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னு கவர்மெண்ட் தரப்புலேருந்து அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு அதிகார தகவலும் கிடையாது. அடுத்த நோட்டிஃபிகேஷனே விட்டுடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்பிட்டு இருக்காதீங்க. நான் திரும்ப அதுதான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரிசல்ட் வரும். அது எலெக்ஷனுக்கு அப்புறமா என்னங்கிறதுக்கு நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
நான் அப்டேட் பண்ணுறேன். ஆடியோ நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசுங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ சென்ட் பண்ணுங்கள். கீழே மெயில் ஐடி இருக்குது. ஸோ நம்ம ஆடியோ வந்து போடுவோம். கண்டிப்பாக ஆடியோ கிடைக்க நானும் அப்டேட் எனக்கு தெரியிற அப்டேட் எல்லாமே நான் உடனே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கான தெளிவான ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் குழப்பத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.